Hi friends, welcome to Chandra's kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குளிர்காலத்துக்கு இதமான ஒரு மஷ்ரூம் சூப் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனா செந்தில் சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சூப் அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் வந்து ரொம்ப நாளாக மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காகவுமே இந்த மஷ்ரூம் சூப் அண்ட் மஷ்ரூம் க்ளீனிங் ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் க்ளீனிங் அண்ட் மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் மட்டும் எப்போவுமே வாங்கினதும் உடனே செஞ்சுருங்க. அப்படி இல்லைனா ஒரு நாள் வச்சுருந்து செய்யலாம். ரொம்ப நாள் வச்சுருந்திங்கன்னா கலர் மாறிடும். இப்போ நம்ம மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கிற மாதிரி மஷ்ரூம்ஸ்லாம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மணல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துட்டால் போதும். வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் தண்ணிலையும் ஊற வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து மஷ்ரூமில் ஒரு தண்ணியில் போட்டு இதை நல்லா அலசிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1-2 மஷ்ரூம் வந்து கேப் இருக்கும். ஆனால் மொத்தமாக அதே மாதிரி இருக்க மாதிரி வாங்காதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன தோல் மாதிரி உரியும். அதை மட்டும் எடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப பழுப்பாக இருக்கிற அந்த ஸ்டெம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மஷ்ரூமில் இந்த மேலே வந்து இந்த மாதிரி தோல் உரியுது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக எடுத்தோம்னா வந்துடும். அதை எடுத்துட்டா போதும். இப்போ வந்து சுத்தமாகிடுச்சு. நம்ம மஷ்ரூமை ரொம்ப நேரம் தண்ணிலையும் போட்டு வைக்கக்கூடாது. அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணால் போதும். வேறு பெருசாக எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ இன்னொரு வாட்டி அலசிடுங்க. அலசிட்டு இதை வந்து கட் பண்ணிங்கன்னா போதும். மஷ்ரூம் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அந்த தண்டோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க. இவ்வளோதாங்க இந்த மஷ்ரூம் க்ளீனிங். இப்போ இதை நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நான் பொடியாக நறுக்குனது 4 பல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிடுங்க. வெண்ணெயோடு சேர்ந்து இது வதங்கிறதுனால நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இதை கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும். மஷ்ரூம்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும், பார்த்திங்கன்னா தெரியும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து பாதி அளவு மட்டும் எடுத்து மிக்சரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து பால் விட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து 1 கப் பால் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மஷ்ரூமை வந்து நல்லா இன்னும் வதக்கிடுங்க. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால திக்காக இருக்கும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சூப் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக திக்காக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதை நல்லா கலந்துடலாம். இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மண்பானை கடாயில் வச்சதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுமே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அதிலே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சிரும். அதனால் வந்து ஓரளவுக்கு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. இப்போ நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன்.
பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் மஷ்ரூம் வதக்கிட்டு செஞ்சது தான். இந்த சுவையான மஷ்ரூம் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.